ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சில நொடிகளில் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு பக்காவான பிளே பாய்ங்க. திருமணத்துக்கு அப்புறம் கூட பல பெண்கள் கூட அவருக்கு அஃபேர் இருக்கு. கடைசியாக ஒரு பொண்ணை மனைவி இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு கூட்டு வராருங்க. அந்த பொண்ணு போதைப் பொருள் அடிக்ட்டுங்க. ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல 2 மாத்திரை சாப்பிட்டு ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிருது. மனைவி வேற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மனைவி கிட்ட இருந்து இந்த டெட் பாடியை மறைக்க மனுஷன் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய தரமான மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோடைய மொத்த கதையும் லண்டன்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரியான ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ராஜ் மற்றும் மாயா அப்படின்ற 2 பேர் டின்னருக்காக வந்திருக்காங்க. ராஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு டாக்டருங்க. பெண்களை எல்லாம் அழகாகக்கூடிய ஒரு சர்ஜனா இருந்துகிட்டு இருக்காரு. ராஜுக்கு திருமணமாய் மேத்தா அப்படின்ற மனைவி இருக்காங்க. அவங்க சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இப்ப மாயா அப்படின்ற பொண்ணு கூட அஃபேர்ல இருந்துகிட்டு இருக்காருங்க. ஈவன் இந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஹோட்டலுக்கு மிகப்பெரிய லாஞ்சரி பிராண்டோடைய ஓனர் வந்திருக்காருங்க. அந்த ஓனரோடைய மனைவி அழகாக்குனது ஹீரோ தான். அதனால ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்கும்போது மாயாவை ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு ஒரு சூப்பர் மாடலா மாற போறா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்படி நீ மாடல் ஆயிட்டினா என்னுடைய கம்பெனிக்கு நீ தான் வந்து ஆட் ஷூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கார்டை கொடுக்க மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பவே ராஜ் சொல்றாரு, பார்த்தல ஒரே ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன், உனக்கு ஆஃபரே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நீங்க தான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றீங்க, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, நம்ம 2 பேரும் எப்பதான் சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, கூடி சீக்கிரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், நான் என்னோட பொண்டாட்டியை விட்டு வந்துருவேன், என்னோட பொண்டாட்டி கிட்ட நான் கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்ல மாயா அப்செட்டாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வாட்ச் எடுத்து காட்டுறாருங்க. எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன சமாதானப்படுத்திடுறீங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. ஹோட்டலுக்கு வெளியே ஒரு கப்பல் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் மாயா கேட்கறாங்க, உன்னோட காலேஜ் டைம்ல நீ எப்படி இருந்த ராஜ் அப்படின்னு கேட்க, நான் பக்காவான ஒரு பிளே பாயா இருந்தேன், என்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ராஜ் சொல்ல, இதெல்லாம் உருட்டு தானே, உன் வாய உன் உருட்டு, இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்னு சொல்ல, அட உண்மையை தான் சொல்றேன் அப்படிங்கும் போது மாயா சொல்றாங்க, ஒன்று பண்ணலாமா, நம்ம 2 பேரும் காலேஜ் டைம்ல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கலாம், ஸோ இன்னைக்கு ராத்திரி ஒரு மெமரபிள் ராத்திரியா மாத்தலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. உடனே மாயா ராஜ தனியா கூட்டு வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, இது என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்க, ஏன் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் எடுத்துப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட வாயில ஒரு டேப்லெட்டும் மாயா அவங்களோட வாயில ஒரு டேப்லெட்டும் வச்சுக்கிட்டு 2 பேரும் போதையில பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டேப்லெட் ஒரு போதை டேப்லெட்டுங்க. 2 பேர்த்துக்குமே போதை தலைக்கேறிடுச்சு. அப்ப ராஜ் முடிவெடுக்கிறாரு, தான் பொண்டாட்டி வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் மாயாவை கூட்டு போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு மாயாவை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கூட மாயா கேட்கறாங்க, இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே மறைஞ்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நம்ம அஃபீஷியலா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு ரவுண்டு போலாமா அப்படின்னு மாயா கேட்கறாங்க. போலாமே, இரு வைன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் வெளியே போக ரூமை மாயா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மேத்தாவுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ராஜ் சொல்றாரு, அதெல்லாம் தொடாத, என் பொண்டாட்டிக்கு சம்மக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்ல, இப்போ கூட பொண்டாட்டி மேலே அவருக்கு பயம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க. மாயா பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, முதல் சாப்பிட்ட டேப்லெட்டோட கேரே இன்னும் குறையவே இல்லை, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு உடனே மாயா ஒரு பிங்க் கலர் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு ராஜ் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்மளுடைய முதலிரவுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பெட்டுக்கிட்ட இவங்க 2 பேரும் வரும்போது ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ராஜோடைய மனைவி மேத்தா தான் கால் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்கீங்க ராஜ் அப்படின்னு கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் மேத்தா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஆன்சர் பண்ணுறாருங்க. அப்படியா, நல்லதா போச்சு, இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்காக ஒயின்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அஃப்கோர்ஸ் பண்ணி வச்சிடறேன் வாங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, மாயா எழுந்துருமாயா, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்ன ராஜ் இப்படி பண்ணுற அப்படின்னு மாயா கேட்குறாங்க. புரிஞ்சுக்க மாயா, இன்னொரு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு கிச்சன் கிட்ட வந்து பார்த்தா மாயா அப்படியே கீழே படுத்து கிடக்குறாங்க. நீ இன்னும் கிளம்பலையா மாயா அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, மாயா செத்து போயிட்டாங்க. மாயா உடம்புல சுத்தமாக பல்ஸ் இல்லை. பயங்கர ஷாக் ஆகி அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாருங்க. டெக்னிக்கலாக ராஜ் மாயாவை கொலை பண்ணல, மாயா எடுத்துக்கிட்ட டேப்லெட் ஓவர் டோஸ் ஆகி தான் அவங்க இறந்து போயிருந்திருக்காங்க. பட் பொண்டாட்டி வேற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி கிட்ட டெட் பாடியை காமிச்சு என்னன்னு சொல்லுவாரு, அதனால பொண்டாட்டிக்கு தெரியாம இப்போதைக்கு இந்த டெட் பாடியை மறைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோடைய டெட் பாடியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காருங்க. ஃபைனலி இவருடைய கண்ணில் ஒரு ஆன்டிக் பாக்ஸ் ஒன்று தென்படுது. ஸோ அந்த பாக்ஸை யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அதுவும் ராத்திரி நேரத்தில். ஒரு ராத்திரி எப்படியாவது சமாளிச்சா போதும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாயாவோட டெட் பாடியை தூக்கிட்டு வந்து அந்த பாக்ஸில் வச்சு அது மேலே மேகசின் கவர்லாம் போட்டு அந்த பாக்ஸை மூடிடுறாருங்க. ஸோ கரெக்டாக நம்ம ராஜோடைய பொண்டாட்டியான மேத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ராத்திரி எல்லோரும் வீட்டில் உட்காந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ராஜ் தன்னோட மனைவியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ் மேத்தாவை விட்டு பிரிஞ்சு வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மேத்தா கூட ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கும். ஸோ 2 பேர்த்துக்குள்ள அன்பு அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் மேத்தாவுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ராஜும் மேத்தாவும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜ் ஒரு பக்காவான பிளே பாய்ங்க. அதனால தான் மாயா கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் கூறி தன்னோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கான வைன் எல்லா ஏற்பாடுமே பண்ணி கொடுத்துட்டு இவரும் சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. எல்லோரும் படம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜோட மைண்டில் ஃபுல்லாக இவளுக்கு எப்போ தூங்க போவாளுங்க, எப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டெட் பாடி எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது மேத்தா பார்த்தீங்கன்னா நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எழுந்து போயிடுறாங்க. அப்போ மேத்தாவுடைய ஃப்ரெண்டு இவளுக்கு இந்த ஆன்டிக் பொருள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ராஜ் உடனே தடுத்து உன்னோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தல, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ஒயின் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் ஒயின் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் கிச்சனில் இருக்கக்கூடிய ஒயின் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. அதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு குனியும் போது தான் நம்ம மாயாவுடைய வாட்ச் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. நல்ல வேலை நம்ம கண்ணில் பட்டுச்சு, இதே மேத்தா கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா நம்ம காலி அப்படின்ட்டு அந்த வாட்சை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உடஞ்ச ஒயின் பாட்டிலெல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. இவர் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டனால பயங்கரமாக வாமிட் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து நீங்கள் எல்லோருமே பெட்ரூமில் போய் படுத்து தூங்குங்க, பெட்ரூமெல்லாம் நான் சுத்தம் பண்ணிட்டேன், நான் அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு ராஜ் இவங்க எல்லோருமே ராத்திரி கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிளம்புறாங்களா அதுவும் நல்லதாக போச்சு அப்படின்ட்டு ராஜ் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மேத்தாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே கிளம்பிடுறாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டோடைய கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, கேபும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேத்தா பார்த்தீங்கன்னா ராஜ் இவளை கொண்டு போய் நீயே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்ல நானா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி 2 நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ராஜ் வீட்டுக்குள்ளே வந்து தான் இல்லாத நேரத்தில் தான் பொண்டாட்டி போய் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனைவியோட ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் மேத்தாவோடைய ஃப்ரெண்டு அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா என்ன, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அன்னைக்கு ஏதோ குடிச்சிருந்தோம் ஆக்சிடென்டலாக அது நடந்துருச்சு, சும்மா திரும்ப என்னை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் ஆக்சிடென்டலாக தான் நடக்கணுமா என்ன, பிளான் பண்ணி நடக்கக்கூடாதா அப்படின்னு தொடர்ந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜுக்கு இது பிடிக்கல. மேத்தாவுடைய ஃப்ரெண்டை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இவர் சும்மா இருந்தாலும் இவரை தேடி பொண்ணுங்க வருவாங்க போல. இவர் என்ன பண்ணுறாருனா வீட்டுக்கு வந்து தான் பொண்டாட்டி தூங்கிட்டாளா என்ன பண்ணுறா அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மேத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு பொறுமையாக வந்து அந்த பாக்ஸை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரால் இழுக்கவே முடியலங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காரோட பூட் ஸ்பேஸில் வச்சு அங்கிருந்து கார் எடுத்துகிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அங்கே ஒரு குழியை தோண்டி பாக்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவை புதைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ தடயமே இல்லாமல் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சிடுறாருங்க. சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. தொடர்ந்து மாயாவோடைய நினப்பாவே இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு ரெடியாகி கிளினிக் கிளம்பி போகிறாரு. அப்போ மேத்தா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேத்தா கிட்ட கூட சரியாக பேச்சு கொடுக்காம இவர் நேராக கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய முகம் டக்குன்னு மாயா மாதிரி மாறிடுது. இவர் அதிர்ந்து போயிடுறாரு. டக்குன்னு பார்த்தா நார்மலாக மாறிடுது. என்னடா அது தொடர்ந்து மாயாவோடைய நினப்பாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நார்மலாகவே பிஹேவ் பண்ண மாட்டேன்றாருங்க. அண்ட் ராஜோடைய மனைவி மேத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க அண்ட் ஃபண்ட் ரைஸராகவும் இருந்துட்டு இருக்காங்க. நல்ல காரியத்துக்காகவும் சரி சில விஷயங்களுக்காகவும் சரி ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக நிறையா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அதோடைய அக்கௌண்ட்டை பற்றியெல்லாம் வந்து நம்ம ராஜ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜ் சுத்தமாக கண்டுக்க மாட்டேன்றாரு. டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சில நாட்களாகவே ராஜோடைய பிஹேவியர் இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜோடைய மனைவி மேத்தாவும் சந்தேகப்படுறாங்க. அப்புறம் மேத்தா எங்காவது வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் ராஜ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராஜை தனியாக மீட் பண்ணி என்னாச்சு ராஜ் ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ராஜுக்கு தொடர்ந்து மாயாவோடைய நினப்பாவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிளினிக்கு போகிறாரு. கிளினிக்கில் யாராச்சும் இவர் கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாயாவோடைய நினப்பு வந்து மாயாவை பற்றியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெக்னிக்கலாக ராஜ் மாயாவை கொலை பண்ண கிடையாதுங்க. மாயா தான் வந்து டேப்லெட்டை ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனால் போலீஸ்கிட்டையும் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் மாயாவோடைய டெட் பாடியை இவர் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தப்பு கில்ட்டு இவரை துரத்திக்கிட்டே இருக்குங்க. இப்போ மாயாவும் ராஜும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாயா ஒரு சூப்பர் மாடல் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த வகையில் ராஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லாம் அழகாக்கக்கூடிய சர்ஜரி எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த வகையில் மாயாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அதோட டீட்டெயிலை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ராஜ் தான் தக்காளி தரமான பிளே பாய் ஆச்சு. என்னது இது, இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம ஏன் இங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அடிபோட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு.
மாயாவும் பார்த்தீங்கன்னா ஓகே இவனை கரெக்ட் பண்ணோம்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ அப்படியே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் பார்த்தீங்கன்னா மாயாவை கரெக்ட் பண்ணிட்டாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரேவதி அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நம்ம ராஜை பற்றின ஒரு ஸ்டோரியை நியூஸ் பேப்பரில் வெளியிட போகிறதா வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது நல்ல விதமாக தான் இவர் தான் மாடல் அழகிங்களுக்கெல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வகையில் இவருடைய கடந்து வந்த பாதை எந்த மாதிரி இருந்தது, ஸோ முறையாக ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற அந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. ரேவதி நான் திரும்பவும் வரேன், உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த இடத்துலேருந்து அனுப்பி வச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் ராஜ் வழக்கம் போல் வீட்டுக்கு போகிறாரு. மேத்தா வந்து கேட்குறாங்க என்னாச்சு, நீங்கள் வர வர ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சரியாக எதுவுமே சொல்ல மாட்டேன்றாருங்க. அதே சமயம் மேத்தா சொல்கிறாங்க நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், சரோகசிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம 2 பேரும் சரோகசி முறையில் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம 2 பேருக்குனால குழந்தை பெற்றுக்க முடியும், அதை விட்டுட்டு எதுக்கு சரோகசியெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிற, காலையில் ஒர்க் போகிற, ஈவினிங் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி ஃபுட்டு அது இதுன்னு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணினா இயற்கையாகவே நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சண்டை போட்டு வந்துடுறாருங்க. இன்னும் ராஜோட மனசுல இருந்து அந்த கில்ட் போவே இல்லை, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ரேவதி அப்படின்ற ஜேர்னலிஸ்ட்டு ராஜை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வர பேஷண்ட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் ஜோவியலாகவும் பழகுவீங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க அவங்களை கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காக நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி தான் மாயா கூடயும் பழகுனீங்களா அப்படின்னு கேட்க எந்த மாயா அப்படின்னு சொல்லி இவர் ஷாக்காகி நழுவ பார்க்குறாரு. என்னோட அத்தை பொண்ணு தான் மாயா, அவள் கூட நீங்கள் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க கிளினிக்கு 1000 மாயா வருவாங்க, எல்லாரையும் மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியுமா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைக்க நம்ம ஹீரோக்கு மறுபடியும் பயம் வந்துடுதுங்க. என்னடா அது இந்த கில்ட்டில் இருந்தே நம்மளால் மீண்டு வர முடியல, இன்னொருத்தி மாயாவை தேடி வந்திருக்காள் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ராஜோடைய பொண்டாட்டி நான் உங்களுடைய பொண்டாட்டின்றது ஞாபகம் இருக்கா இல்லையா, என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு ஆச்சா போச்சான 2 பேருக்குள்ள சண்டை. லாஸ்ட் டைம் எல்லா டயட்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் வந்து மேத்தா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருந்திருக்காங்க. பட் அப்படி இருந்துமே வந்து அபார்ட் ஆயிருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு காரணம் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்ற மாதிரி ராஜும் மேத்தாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டைனால 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜே வந்து இங்கே பாரு நம்ம 2 பேரும் கணவன் மனைவி, நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிக்கணும், நான் அந்த மாதிரி ஹாஷாக உன்னை திட்டி இருக்கக்கூடாது, நான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு ராஜே பார்த்தீங்கன்னா மேத்தா கிட்ட சாரி கேட்டு மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அண்ட் இந்த வீட்டில் இருக்க வேணாம், இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேத்தாவும் சரின்னு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மாயாவுடைய தாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு மேலே இவர் பொண்டாட்டி மேத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே 2 பேரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட் டேபிளில் மாயா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ராஜ் மிரண்டு போயிடுறாரு. மேத்தா கிட்ட நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு ராஜ் 2 பேரும் ஜாலியாக தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த இடத்துலேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களும் என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், அதனால தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மேத்தாவும் பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மேத்தாக்கு ஒன்றுமே புரியல, ஏன் ராஜ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் மாயாவோடைய விஷயம் எதுவுமே மேத்தாக்கு சுத்தமாக தெரியாதுங்க. வீட்டுக்கு போன உடனே ராஜ் நீ வந்து ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எதுனாலும் ஓப்பனாக சொன்னாதான் என்னால் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி மேத்தா நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மேத்தா கையை விட்டுறாங்க. அது வந்து 1 வருஷமாக அஃபேரில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல யார் அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவளுடைய பேர் மாயா, நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருந்தோம், அன்னைக்கு ராத்திரி அவளை நான் வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்தேன், அவள் செத்து போயிட்டா, அவள் வந்து டேப்லெட் சாப்பிட்டு செத்து போயிட்டா, ஏன் தப்பு எதுவுமே இல்லை, அவள் டேப்லெட் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டனால தான் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மேத்தா பார்த்தீங்கன்னா என்னால் இதையே ஜீர்ணிக்க முடியல, ஃபஸ்ட்டு இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு மேத்தா எழுந்து போயிடுறாங்க. ஸோ தான் கணவன் தன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம மேத்தாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் முதல்ல இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்ட்டு சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து எழுந்து போயிடுறாங்க. வழக்கம் போல் ராஜ் கிளினிக்கு கிளம்பி போகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நியூஸ் பேப்பரோடைய தம்ப்நெயிலை காட்டுறாங்க. ஸோ நாளைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் இதுதான் வரப்போகுது, என்னுடைய கசின் மாயா வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கா, அவள் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட தான் தொடர்பில் இருந்திருக்கா, ஸோ நீங்கள் தான் மாயாவை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இதை வச்சு நான் நியூஸ் ஒன்று போட போகிறேன், பட் இதை போடக்கூடாது அப்படின்னா எனக்கு தேவை பணம் மட்டும்தான், ஸோ பணத்தை கொடுத்துட்டா நான் சைலண்ட்டாக விலகி போயிடுவேன் அப்படின்னு ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் கிட்ட டீல் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டைம்
டைம் கொடு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராஜ் கிளம்பி போயிடுறாரு. ராஜ் ஆல்வேஸ் டிப்ரெஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்டலாம் வந்து மேத்தா கூப்பிட்டு போகிறாங்க, சரி பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ் போய் தான் பொண்டாட்டி மேத்தா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், ஆக்சுவலாக மாயா செத்து போயிட்டா, மாயாவுடைய டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சு, ஆனால் மாயாவுடைய கசின் அப்படின்னு சொல்லி ரேவதின்னு ஒருத்தி ஜேர்னலிஸ்டாக இருக்கிறா, அவள் திரும்ப திரும்ப பிரச்சனையை தோண்டிக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல மேத்தா பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. மேத்தா வேற ஏதோ விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக மேத்தாக்கு ஆல்ரெடி ராஜ் வந்து இந்த மாயா கூட அஃபேரில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம மேத்தா வெளியே போயிருந்துருக்காங்க, அந்த இடத்துல இவங்களுடைய கார் நின்றுட்டு இருந்திருக்கு. என்ன நம்ம புருஷன் இங்கே வந்திருக்கிறாப்ல அப்படின்ட்டு ஹாப்பியாக பார்க்கலான்னு பக்கத்தில் போனால் அங்கே மாயா கூட ஒரு ஜாலியாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தான் நம்ம மேத்தாக்கு தெரிய வந்திருக்கு, ஓகே நம்ம புருஷன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்ட்டு. சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நம்ம மேத்தா வந்து அவன் போக்கிலே விட்டுட்டாங்க. பிரசன்ட்ல ராஜோட கிளினிக்கு போயிட்டு ரீசெண்டா எந்த கிளைண்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரிசப்ஷனில் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ரேவதி அப்படின்ற ஒருத்தங்க ஒரு கவர் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல அது என்ன கவர் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக ராஜோடைய ஃபோட்டோ தாங்க. ராஜு மாயாவும் ஒன்றா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ரேவதி வந்து லிட்டரலி இவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ மேத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரேவதி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ரேவதிக்கு என்ன வேணுமோ அதை தயவு செஞ்சு கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மேத்தா ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் ரேவதி போயிட்டு எனக்கு தேவை பணம் தான், எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒப்படைச்சிருவேன், ஸோ எனக்கு தேவை பணம் தான் அப்படின்ற மாதிரி ரேவதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மேத்தா ராஜ் கிட்ட சொல்லும்போது ஓகே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போ ரேவதி சொன்ன இடத்துக்கு ராஜ் காரில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் இப்போ ராஜ் மற்றும் மேத்தா தங்கியிருக்கிறாங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் ஒரு லேடி தங்கியிருக்கிறாங்க. அவங்க மேத்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த லேடியோட கணவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ளே பாய். அவர் ப்ளே பாய்னு தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அவர் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து டிவோர்ஸ் கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா நினச்சேன்னா என்ன மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது, ஆக்சுவலாக எனக்கு யாருமே கிடையாது, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா அவன் இன்னொரு பொண்ணு கூட போயிடுவான், நான் தான் அனாதையாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதனால தான் நான் எதுவும் கண்ணும் காணாத மாதிரி இருந்துடுறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ரேவதி வந்து ஃபோட்டோ எல்லா எவிடன்ஸுமே வந்து ராஜ் கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை கொடுன்னு கேட்க இவரும் பணத்தை கொடுத்துட்றாருங்க. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவர் ஒளிச்சு வச்சிருந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ரேவதியோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறாருங்க. ஸோ ரேவதியை சாவடிக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு. அதே சமயம் ரேவதியோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது அங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரேவதி கிட்ட இந்த வேலையை பண்ண சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜோட மனைவி மேத்தா அப்படின்னு தானே நினச்சிங்க, அதாங்க இல்லை. இந்த வேலையை ரேவதி கிட்ட பண்ண சொன்னது யார் அப்படின்னா நம்ம மாயா தான். அப்போ மாயா சாவலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், மாயா சாவ கிடையாது. ஸோ மாயா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து நீ அவனை மிரட்டி பணம் வாங்கு அப்படின்ற மாதிரி வேலையை கொடுத்துருந்துருக்காங்க. அதை கேட்டு தான் ரேவதி செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ ராஜ் மாயாக்கு ஃபோனை போட்டு நீ சாவல உயிரோட தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதே சமயம் ராஜோடைய மனைவி மேத்தா பார்த்தீங்கன்னா விமென் வெல்ஃபேர் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது மாயா கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மாயாவோடைய விஷயம் மேத்தாக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மேத்தா மாயாவை தனியாக மீட் பண்ணி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக அவர் வந்து என்னை லவ் பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லலை, ஆனால் அவர் உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வாயை திறந்து அவன் சொல்லலை, அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், உண்மையை சொல்லணும்னா அவன் என்னை விட்டு போனான்னு வையன் அவன் 0 ஆயிடுவான், அவன் வெறும் கல் தான், அவனை சிலையாக செதுக்குனது நான் தான், அவனுக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்து ஃபண்ட் ரைசிங் எல்லாம் பண்ணி கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்து அவனோட லைஃப் ஸ்டைலையே செட் பண்ணது நான் தான், அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவன் என்னை விட்டெல்லாம் போக மாட்டான், உன்னை தேவைக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், ஸோ நீ வந்து அவனை விட்டு போகணும், போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சம்பவத்தை பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு என் புருஷனுக்கு ஒரு பயங்கரமான பாடத்தை கற்றுக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், ஸோ நான் சொல்கிறத மட்டும் செய், முதல் டேப்லெட்டை நீ எடுத்துக்க, அவன் கூட ஜாலியாரு, 2வது நான் ஒரு டேப்லெட்டை கொடுக்குறேன், அந்த டேப்லெட் நீ எடுத்துக்கிட்டேன்னா அவன் கண்ணு முன்னாடி நீ செத்த போன மாதிரி தெரிய ஆரம்பிப்ப, உன் உடம்புல வந்து பல்ஸே இருக்காது, ஸோ நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண, அதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக்கிறதுக்காக அவனோடைய டீயில் நான் ஹாலுசினேஷன் டேப்லெட்டை கலந்து விட்டுருவேன், ஸோ அவனுக்கு எதை பார்த்தாலும் உன்னோட ஞாபகமாகவே இருந்துகிட்டு இருக்கும், அதே சமயம் அவன் உன்னை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணான்னு வைங்க உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ட்ராக்கரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து மாற்று இன்ஜெக்ஷன் கொடுத்து உன்னோட உயிரை நான் காப்பாற்றிடுவேன், அவன் எங்கே புதைச்சி வச்சாலும் சரி நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதாவது சொதப்பி நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், எனக்கு உன்னை கொல்றது
நோக்கம் கிடையாது, என் புருஷனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்தா விழிப்போட தான் இருந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சாவியை வச்சு வீட்டில இருந்து அந்த பாக்ஸ் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மாயாவை ட்ராக் பண்ணி காப்பாற்றிட்டாங்க. இது மட்டும்தான் மேத்தாவுடைய பிளானாக இருந்திருக்குது. ஆனால் பேராசை பிடிச்ச மாயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாயாவுடைய கசின் கிட்ட அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து, நீ என்ன பண்ணுறனா இவனை போய் மிரட்டு, இவன்கிட்ட இருந்து நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு செட்டில் ஆயிடலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மேத்தாக்கு சுத்தமாக தெரியாதுங்க. மேத்தா சொன்ன பிளானை மாயா ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. மாயாக்கு தேவையான பணத்தை கொடுத்து நீ இந்த ஊரை விட்டே போயிருன்னு அனுப்பிச்சிட்டதா தான் வந்து மேத்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரேவதி வந்து மாயா வச்ச ஆளு அப்படின்றதெல்லாம் மேத்தாக்கு தெரியவே தெரியாதுங்க. ரேவதி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ மாயா ராஜ மிரட்டும் போது ரேவதியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாயா சொல்லும் போது மாயாவை அங்கே இருக்கக்கூடிய குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு, அடி பாவீங்களா, கொலையே பண்ணாத ஒருத்தனை கொலை பண்ண தான் நம்ப வச்சு கடைசியில் 2 கொலை பண்ண வச்சிட்டீங்களேடி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ராஜ் கிளம்பி வந்துடுறாருங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, புருஷன் போய் பணத்தை கொடுத்து எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததா வந்து மேத்தா நினைக்கிறாங்க. அண்ட் நம்ம ராஜும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் போட்டு தெளியாச்சு, நீ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா மாயா கிட்ட இருந்து. என்ன ராஜ், என்னை கொண்டுட்டு தான் நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ, நான் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கேன், அண்ட் ஒன்று தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபோன் கட் ஆகுதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.